கட்சிக்காரன் வந்திருக்காங்க. சரி இந்த ஊரை பாருங்க. அதையாவது பார்த்துட்டு பயனோட கேட்டீங்களாமே. விஜய் நீங்க வேற யாரையும் கேட்கல. விஜய் வந்தா என்ன செய்வான்னு தான் கேட்டீங்க. எல்லாரையும் தான் நம்ம கேட்டோம். யாரும் கேட்டீங்க சத்தம் போட்டு யாரையும் கேட்க எல்லாரும் இல்ல இல்ல பாக்கும்போது இல்ல எல்லாரும் தான் கேட்டோம். இப்ப நம்ம நீங்க சரி நான் நேரடியா நான் கேட்கிறேன். விஜய் வந்து இப்பதான் லேசா கைய தூக்குறான். சரி அப்ப என்ன செய்வான்னு கேட்டா இப்ப வந்தா என்ன செய்ய முடியும்? இப்பதான் வந்திருக்கா. இன்னும் இறங்கையில இது ஒண்ணுமே இறங்கையில. சரிண்ணா ஒரே விஷயம்னா இறங்கல இப்பதான் வராருன்னு சொல்றீங்களா? ஆமா. இறங்காத ஒரு நபரை நம்பி நீங்க நாட்டை கையில கொடுத்தா சரியா? இறங்கவே இல்லைன்றீங்களா? இறங்காத ஒரு நபரை அவரை நம்பி நாட்டை கையில கொடுத்துட்டீங்க. இதுல நீங்களும் நானும் மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல. அவ்வளவு மக்கள் இருக்காங்க. அவ்வளவு மக்களோட எதுவுமே அந்த இடத்துல அடமான வைக்கிறது சரிதானா? அது எப்படி அடமான வைக்கிறது? அதான் நான் கேக்குறேன். இப்போ இப்பதான் இறங்குறாரு, அவரு இறங்கலன்னு சொல்றீங்க. அப்ப என்னன்னா மக்கள் பிரச்சனைகள் இந்த இடத்துல பேசணும்ல. நம்ம யாருக்கு நம்ம ஓட்டு போடுவோம்? மக்கள் பிரச்சனை பேசுற இடத்துல நம்ம ஓட்டு போடுவோம். இப்ப நான் வெளிப்படையா நான் விஜய் தான் ஓட்டு போடுவேன். சரிண்ணா இப்ப விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நான் உங்களுக்கு அதாவது ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரல. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னால என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க கடந்த முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா? போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நாங்க எப்பவுமே அண்ணா திமுக தான். அண்ணா திமுக தான் போட்டு எப்பவுமே அதான். எப்பவுமே அதான். வேற எதுக்குமே போட மாட்டோம். சரி நான் இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த கடலோர பகுதிகளை ஒன்னு சொல்லிக்கிறேன். கடலோர பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சிஆர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்டல் ரெகுலேஷன் சோன். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி நீல பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி கடல்ல உங்களுக்கு காற்றாலை நட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றாருன்ற விஷயம் நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதனால என்ன ஆகும் அப்படின்னா போக போக நமக்கு கடலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அது உண்மைதான். அது உண்மை. அதனால ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். என்ன தூண்டில் பாலம் போட்டு விடுறீங்களா எல்லா ஊருக்கும்? இது அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷத்துக்கு கொண்டாக்குறதுக்கு தான் தூண்டில் பாலம். ஆனா எல்லா இடமுமே காத்தாடி கடல்ல வருது. வெளிநாட்டுல வந்தாச்சு, இங்க வரையில. அதனாலதான் இந்த பாலத்தை லேசா போட்டு வச்சிருக்காரு. ஆனா 100% இங்க வந்து இந்த இதோட இருக்க மக்கள் கடலுக்கு போக முடியாது. கொஞ்ச காலத்துல அவ்வளவுமே காத்தாடி இருக்கு. நீங்க வாசிப்பீங்களா? பாத்துட்டு தான் வச்சிருக்கீங்கல்ல. சரி பரவாயில்லண்ணா. இதுலயும் பாதி இது நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நாங்க பாத்துருக்கோம். எது செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களை பத்தி எல்லாம் தெரியும் கொஞ்சம் எங்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு சில பேருக்கு இங்க தெரியாது. ஏன்னா இங்க காத்தாடி வருதுன்னு 180 பேருக்கு தெரியாது இங்க இந்த ஏரியாக்குல. ஆனா ஒரு சில பேருக்கு தெரியும். காத்தாடி வர்றதுனாலதான் இங்க எல்லாம் பாலம் வந்தது. இங்க கூத்தாங்குழி எல்லா இடமே அதான் மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா கடல்ல யாருமே காத்தாடி பக்கம் போக முடியாது. அவங்க சொன்னாலோ சொல்லாம இருந்தாலும் நாங்களும் போக முடியாது. பழச்சு போவோம். சரி அதுல இருந்து முதல் நாத்து பிஞ்சுல கூட்டலாம் இருக்கு. சரி அப்ப இந்த இடத்துல நமக்கு போக முடியாதுன்னு சூழ்நிலை வரும்போது இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி போயிருவோமா? காலி பண்ணி போக மாட்டோம். ஊர்ல இருப்போம். நமக்கு தான் வாழ்வாதாரமே இல்லையே. நீங்க கடலுக்கு போய் எங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியாது. அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு மாற்று விவசாயம் செத்து போயிட்டு நீங்க இன்னும் எதா இருந்தாலும் இப்போ கடலை விட்டு நம்மள வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் உள்ள ஊருக்குள்ள போனா விவசாயம் செஞ்சிடலாம், பணம் இருக்குது, ஏதாவது மரம் ஏறி பழச்சிக்கலாம்னு நினைக்கிறோம். அங்கேயும் அழிச்சுட்டாங்க. 30% மேல இப்ப என்ன விவசாய நிலத்தை 30% மேல அழிச்சு வச்சுட்டாங்க. குடிக்க தண்ணி இருக்காது. குடிக்க தண்ணி இருக்காத அளவுக்கு 20க்கும் மேற்பட்ட ஆறுகளை அழிச்சு வச்சுட்டாங்க. அது மாதிரி மலை அப்படின்றதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. வளர்ச்சின்ற பேர்ல மலை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இந்த இடத்துலதான் கேக்குறேன். நீங்க எடுத்த உடனே விஜய் வராரு அப்படின்னு சொல்லும் போது 15 வருஷமா ஒரு மனுஷன் நிக்கிறான். 15 வருஷமா என்ன சொல்றாரு? என்ன பாருங்க 15 இருங்க நான் முடிச்சுட்டு வரேன் இருங்க. இங்க பாருங்கண்ணா இப்போ 15 வருஷமா ஒரு மனுஷன் நிக்கிறான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? அந்த இடத்துல விவசாய நிலம், விவசாயத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஆறுகளை காப்பாற்றணும், மலைகளை காப்பாற்றணும், ஆடு மாடுகளை கூட காப்பாற்றணும்ன்றது போராடிட்டு இருக்காரு. இன்னைக்கு மீன் வளம் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக என்னன்னா அடுத்து உங்களுக்கு வந்து மீனவர்களுக்காக கடலம்மா மாநாடுன்னு ஒரு மாநாடு போடுறாரு. சரிதான். இந்த இடத்துல நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா மக்கள் மத்தியில நிக்கணும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா இந்த இடத்துல உண்மையில இப்ப நீங்க சொல்லுங்க, மக்களுக்கான பிரச்சனை வரும்போது முதல் குரல் கொடுக்கறது யாரு? இப்ப இந்த இடத்துல என்னன்னா இப்போ விஜய் அவருடைய மாநாட்டுக்கு போனாங்க. சரிதானா? அதாவது அவருடைய பரப்புரை, தேர்தல் பரப்புரை கேட்கறதுக்காக போயிருந்தாங்க. ரோட் ஷோக்கு போனாங்க. சரிதானா? கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க. இல்ல இப்ப 41 பேர் இறந்துட்டாங்கன்னா நான் கேள்வி என்னன்னா இப்போ ஒரு நானே கேக்குறேன். இப்போ ஒரு இறப்பு வீட்டுக்கு போற வச்சு அதையெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அதை கேட்கலன்னா நான் என்ன கேக்குறேன்னா அதை கேட்க கோபம் ஒண்ணு இல்ல. அதாவது நம்மளுக்கு விஜய் வேண்டாம் தான். அதாவது தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு
அப்போ ஆள் தேவை. சீமான் அவர் நல்லவர் வேணும். கண்டிப்பா வேணும். நல்லவனா தெரியல எனக்கு. 15 வருஷம் கத்துறாரு, நீங்க வந்திருக்கே இல்லையா? அது சொல்லக்கூடாது. நாங்களும் சிவா கூட நாங்கள் ஆந்திரா தம்பிதான். சரி சரி ஜூடு இருக்கோம் இல்லையா, அது தம்பிதான். சரி எல்லாரும் கூட நாங்கள் போனாலும் கதை சரி. எதுக்குன்னு கேளுங்க. ம். நம்ம ஒற்றுமை கிடையாது. ஆ. நல்லா புரிஞ்சிருக்கு. சரி சரிதானா சகோதர? ஒற்றுமை சரிதான். கிடையாது. ஆமா நாங்களும் கூத்தாங்கலிக்கு போனோம், அங்க எல்லாம் போனோம். ஆ. ஒரு 2-3 வருஷம் போய் பார்த்தோம். ஆ. ஆளுக்கு கூட்டி வரல. ஆ. ஐயா நாளா இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் இந்த மாநாடு போடுறாங்க. இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் வருவாங்க. பாருங்க, வந்து பாருங்க. நாங்க கை விளையாம அவங்க 2 பேருக்கு பாருங்க, நாங்க வருவோம். நாங்க எல்லாரும் எல்லாம் வராங்க. அப்ப ஒண்ணு நீங்க- சேர்றாங்க அப்படின்ட்டு வரும்போது நீங்க ஜூடுகிட்டையும் ரஞ்சித் விட்டு நம்மள கேளுங்க. நான் யாருன்னு கேளுங்க. நாங்க எங்கெல்லாம் போய் பைக்ல நாங்களும் கொடி பிடிச்சிட்டு போன ஆளுக்கதான் நீங்க அங்க அதாவது நீங்க ஒரு ஆளுக்கு வந்தீங்கன்னாக்கி விஜய் வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டல. அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல, கேள்வி சரிண்ணே, கேள்வி நாங்க தப்பு. வந்து அப்பா காலத்துல இருந்து அண்ணாதிமுக ரெட்டையில தவிர வேற எதையுமே தொட்டது கிடையாது. இன்ன இருக்காரு. சரி அவங்க நான் கொண்ட தம்பி team- வெளிப்படையா நான் கேக்குறேன். ஆ. இந்த தடவை சீமான் தான் நிக்கிறாரு. போன தடவை நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஏடிஎம்கே போட்டேன்னு சொன்னீங்கல்ல. நான் சொல்லுக்குமே சொல்றேன். நாங்க அதுக்கெல்லாம் போன ஆளுக்கு தான். சரி இதே ஒரு பண்டால் உண்டு. இதே போல இதுல ஒண்ணு உண்டுங்க. சரிண்ணா, இந்த முறை சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அவருக்கு ஓட்டு போடலாம் இல்லையா? கொடுக்கலாம். ஏதாவது ஒண்ணு செஞ்சாகி